அடுத்தது ஆறாம் கேள்வி சுவாலை பெர்சோனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது இது. சுவாலை பெர்சோனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது. முதலாவது எல்லா எஸ் தொகுதி மூலங்களும் சுவாலை சோதனைக்கு நிரந்தரம். தவறானது. என்ன? பெர்லியம் மெக்னீசியம் என்ன? பெர்லியம் மெக்னீசியம் நிலத்தை தராது. பெர்லியம் மெக்னீசியம் நிலத்தை என்ன தரப்போறது இல்லை. சோ என்ன? முதலாவது தவறானது. இரண்டாவது பார்த்தோம்னா சுவாலை பரிசோதனைக்கு பிளாட்டினம் கம்பி அவசியமானது. சுவாலை பரிசோதனைக்கு பிளாட்டினம் கம்பி அவசியமானது. அதுவும் தவறானது. பிளாட்டினம் கம்பி இப்ப என்ன வாங்கிக்கலாம்? பென்சில் கேரி வந்து வாங்கிக்கலாம். பிளாட்டினம் கம்பி இப்ப பென்சில் கேரி வாங்கிக்கலாம். இதுதானே பிளாட்டினம் கம்பி இருக்கலாம். சோ ரெண்டாவதும் தவறானது. அத்தியாவசியம் சொல்லிக்கலாம். சோ ரெண்டாவது வந்து தவறானது. மூன்றாவது பார்த்தோம்னா சுவாலையில் நிறத்தை பெற ஒவ்வொரு சேர்வைகளுக்கும் சரி HCl கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும். தவறானது. ஏன் குளோரைட் சேர்க்கிறோம்னா குளோரைட் வந்து ஆவி பரப்பு வந்து கூட. சோ வேலைக்கு ஆவியாகுது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா NaCl எடுக்கும். NaCl எடுத்தோம்னா அதை வந்து வெப்பமாக்க என்ன குளோரைட் வந்து ஆவி பரப்பு கூட இல்லோ. சோ அது வந்து வேலைக்கு ஆவியாகி குளோரைட் என்ன ஒரு இலத்திரன் இருக்குங்களோ அது இலத்திரன் வந்து என்ன சோடியத்துக்கு வழங்க போகுது. அந்த இலத்திரன் வந்து சோடியத்துக்கு வழங்க போகுது. சோ என்ன எண்ணெய் வந்து என்ன அணுவாக போகுது. எண்ணெய் அணுவாக வந்து சோடியம் என்ன Na+ வந்து 3s1 இருக்க போகுது. Na+ வந்து 3s1 இருக்க போகுது. சரிதானே? அது வந்து என்ன 3p செல்ல போகுது. 3s1 இருக்கிறது Na வந்து என்ன 3s1 இருக்கிறது 3p வர போகுது. சரிதானே? 3p வரைக்கும் என்ன உறுதியில் இல்லோ. சோ இங்க போனது திரும்ப வேற உறுதி குறையவே என்ன மாறி வர போகுது. உறுதி என்ன சூடாக்க என்ன குளோரின் மேல போக எழுத்துன கொடுத்து என்ன எண்ணெயை வந்து 3s1 வந்து என்ன 3p அனுப்பும். 3p இருந்து 3p 3s1 திருப்பி வரும். சோ அங்க என்ன உறுதி பிரச்சனை வர போகுது. இந்த உறுதியின்மையால திருப்பி என்ன 3s1 வந்து நிக்க போகுது. சோ அதுக்குதான் என்ன HCl பாய்க்கிறது. இதே குளோரைட்டா வந்து நேரடியாவே குளோரைடு இருந்தா அங்க வந்து HCl சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குளோரைட் இருக்குதான் முதல்ல குளோரைட் இருந்தால் தானே ஆவியாகி அந்த நிறத்தை காட்ட போகுது. சோ அவங்க குளோரைட் இருந்தா என்ன HCl வந்து பயன்படுத்தவில்லை. மற்ற என்ன SBr பயன்படுத்தலாம். புரோமைட்டும் என்ன டக்குனு ஆவியாகுது. ஆவி பரப்பு தன்மை கூடதான் புரோமைட். சோ HCl மட்டும் இல்ல HCl SBr பயன்படுத்தலாம். ஏன் ஆவி பரப்பு கூடியதா இருக்கும். ஆவி பரப்பு கூடியங்க என்ன அதுக்காக பயன்படுத்தலாம். உடனே ஆவியாயிருமில்ல. சோ அதுக்கு இலத்தின கொடுத்து என்ன நிறத்தை வந்து பார்க்கலாம். மற்ற என்ன இப்படி செல்லிக்காம வந்து என்ன அது ஒரு கதிர்வீச்சு நடக்க போகுது. வீசல் அதாவது அது போய் வாரபடியா அங்க வந்து ஒரு கதிர்வீச்சு நடக்க போகுது. அது வந்து கட்புலனாக மொழிக்கிற வரைக்கும் அங்க வந்து எங்களை நிறத்தை பார்க்க போறோம். கட்புலனாக மொழிக்கிற விசிபிள் ரேஸ்டுக்குள்ள வரைக்கும் வந்து அங்க வந்து நிறத்தை பார்ப்போம். இப்படி மேல போய் இப்படி 3s-க்கு 3p-க்கு நடக்க வந்து என்ன ஒரு கதிர்வீசல் ஒரு மிருகன்ற இந்த மிருகன்ல வந்து அதுக்கேற்ற நிறத்தை தான் பார்ப்போம். சரி என்ன கட்புலன் மொழிக்குள்ள வரைக்கும். சோ விட வந்து என்ன ஆறாவது மூன்றாவது வராது. நாலாவது பார்த்தோம்னா சுவாலை சோதனைக்கு குப்ரிக் குளோரைட் ஒரு பச்சை நிறத்தை தருகிறது. குப்ரிக் குளோரைட் வந்து பச்சை நிறத்துக்கு தவறானது கரும்பச்சைன்னு சொல்லுவோம். குப்ரிக் வந்து கரும்பச்சை. சோ நாலாவது என்ன தவறானது. நாலாவது தவறானது. அஞ்சாவது பார்த்தோம்னா சுவாலை சோதனைக்கு BaCl2 ஒரு செம்மஞ்சள் நிறத்தை தரும். BaCl2 செம்மஞ்சள் சிவப்பு மஞ்சள் பச்சை. சோ அஞ்சாவது என்ன சரியானது. அஞ்சாவது வந்து சாரி குப்ரிக் பச்சை கரும்பச்சை. சரிதானே? கரும்பச்சை சரிதானே? சோ நாலாவது சரியானது. அஞ்சாவது என்ன BaCl2 செம்மஞ்சள் நிறத்தை தரும். BaCl என்ன மஞ்சள் பச்சை. BaCl2 மஞ்சள் பச்சை. இங்க பேரியம் மஞ்சள் பச்சை. இங்க என்ன செம்மஞ்சள் தரும். சோ அதாவது அஞ்சாவது இங்க தவறானது. சோ விடயத்தின் ஆறாவதுக்கு நாலாவது விட. ஆறாவது விட வந்து நாலாவது விட. சரிதானே? அடுத்தது வேளாங்கல்லி பார்த்தோம்னா கேர உலோகம். அப்போ கேரம்னா முதலாம் கூட்டம். கேரமன் என்ன இரண்டாம் கூட்டம் வந்தது. கேர உலோகங்கள் பின்வரும் சிறப்பியலை கொண்டுள்ளது. ஏன்னு சொல்லிக்க அவை சிறந்த தாழ்த்தின் கருவிகள் ஆகும். ஏன்னு சொல்லிக்கன்னா அவை சிறந்த தாழ்த்தின் கருவிகள் ஆகும். அதுக்கு என்ன சொல்லலாம்? நீங்க சிறந்த தாழ்த்தின் கருவியல் அதுக்கு என்ன சொல்லலாம்? ஒன்று வந்து என்ன
ஒண்ணு வந்து மின் எதிரானது, மின் நேரானது, சாரி மின் நேரானது என்ன கூட்டம் வழியே ஆர வந்து என்ன அதிகரிக்கும், கூட்டம் வழியே ஆர அதிகரிக்கும், பரிமாணம் அதிகரிக்கும். அப்ப நிலத்தின வேலைக்கு விடு, நிலத்தின வேலைக்கு விட்டு என்ன உலோகங்கள் என்ன நிலத்தின விட்டுதானே அவன் ஒட்சீட்டப்படும், ஒட்சீட்டமடைய ஏதோ இல்லை அப்ப நிலத்தின விட்டு தானே அங்க நிலத்தின பெற்ற ஒட்சீட்டமடைய போறது இல்லை. உலோகங்கள் தாக்கமடைக்கணும், நிலத்தின பெற இழக்கம் சரிதானே. மற்ற என்ன நிலத்தின இழக்கிறபடியே என்ன அயனாக்க சக்தி என்ன குறைவா இருக்கும், அயனாக்க சக்தி மிகவும் குறைவு, அயனாக்க சக்தி அயனாக்க சக்தி அயனாக்க சக்தி மிகவும் குறைவு. இலத்தின வேலைக்கு விடுதல் அப்ப அயனாக்க சக்தி மிக குறைவு. கொஞ்சம் சக்தியை கொடுத்தாலே ஓகே, இலத்தின என்ன பிரியடைக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்தாலே ஓகே கூட்டம் வழியை உபயோகிக்க. அது என்ன ஆவர்த்தத்தின் வழி என்ன எல்லா மூலகங்களும் என்ன ஆவர்த்தனை கூட்டம் எல்லாரும் பெரிய பரிமனை கொண்டு ஆவர்த்தனம் வழியே பெருமன் குறைஞ்சு செல்லும், கூட்டம் வழியே பெருமை அதிகரிக்கும். இல்ல இங்க முதல்ல கூட என்ன ஆவர்த்தனம் வழியே ஆவர்த்தனம் வழியே இருக்க எல்லா மூலகமும் என்ன உயர்வா இருக்க போகுது, அதுதானே ஆவர்த்தனம் வழி எல்லாமே உயர்வா இருக்க போகுது. சோ ஏ வந்து என்ன தாழ்த்தும் கருவிகள். சோ மிகச்சரியானது ஏ வந்து சிறந்த தாழ்த்தும் கருவிகள். சரியானது. பிஏ பார்த்தோம்னா அவைகளை குளோரைடு நீர்க்கசலை நீர்ப்பவனால் தயாரிக்க முடியும், தவறானது. எஸ் குழு வந்து என்ன மின் பகுப்பால மட்டும்தான் மூலமாக இருக்காது, மின் பகுப்பால மட்டும்தான் என்ன பிரிக்க முடியும், நீர் பகுப்பாளருக்கு எஸ் குழுல செய்ய முடியாது. நீர்க்கரசல மின்பகுப்பு போகுது Na பிளஸ் இப்ப என்ன H2O வந்து நீர், அதாவது நீர் வந்து என்ன H பிளஸ் வந்து H2O உருவாக்கும் சரிதானே. அப்படி இருந்தா அதான் நடக்க போகுது நீர் பகுப்பு, நீர்க்கரசல் நீர் பகுப்புனால. சிய பார்த்தோம்னா அவைகளுக்கு மிக அதிகமான இரண்டாம் மேக் சக்தி உண்டு, அது சரியானது. இரண்டாம் மேக் சக்தி உயர்வா இருக்கு, சோ சிபிட்டு சரியானது. பிஏ பார்த்தோம்னா என்ன கேரமன் உலோகங்களை விட வாயுநிலையில் ஒரு இடத்தின இலக்கும் தன்மை கூடியது. கேரமன் இரண்டாம் கூட்டம், அதை விட வாயுநிலையில் ஒரு இடத்தின் இலக்கு தன்மை கூடியது, அது சரிதானே. கூட்டம் வழி என்ன அதிகரிக்குது, சோ இரண்டாம் கூட்டம் டி கூட்டம் என்ன சரியானது. சோ விட என்ன ஏசிடி 5வது விட, ஏசிடி 5வது விட. அடுத்த 8ஆம் கேள்வி பார்த்தோம்னா எஸ்கோப் மூலங்கள் பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது தவறானது. சரிதானே. முதலாவது கூட்டம் ஒன்று மூலங்கள் வலிமையான ஒட்சீட்டிங் கருவிகள் மிக தவறானது, வலிமையான மிகச்சிறந்த தாழ்த்தின் கருவிகள் எல்லாத்திலும் நிலந்துதான ஒட்சீட்டிங் கருவிகள் போட்டா நிலத்து நேர்கோணம் இல்லை, ஒட்சீட்டிங் கருவிகள் தான் இது தாழ்த்தின் கருவிகள் நிலத்து நிலந்து ஒட்சீட முடியும் தவறு. சோ முதலாவது தவறானது. இரண்டாவது பார்த்தோம்னா கூட்டம் என்ற மூலங்கள் ஆவர்த்தனத்தில் மிக தாழ்ந்த அயனக்க சக்தி உடையன, அது ஏன் பரிமாணம் இருக்குது. சோ சக்தி குறைவா இருக்கு, பரிமாணம் வேலைக்கு விழும். சோ வேலைக்கு விட சக்தி கொஞ்சம் முதல்ல இருக்கு, சக்தி குறைவு இருக்கு என்ன அயனக் சக்தி கொஞ்சம் முதல்ல இருக்கு போகுது. அயனக் சக்தி என்ன எல்லாத்தையும் அகற்றுறது கொடுக்க வேண்டிய சக்தி அயனக் சக்தி என்றது. சோ என்ன நீங்க வந்து கூட்டத்தின் பரிமாணத்தையா கருக்க வீசில இருந்து என்ன எல்லாத்தையும் தள்ளி இருக்கும், சோ அவை அகற்றுறது இன்னும் இலகுவா இருக்கும். சோ அது கொஞ்சம் சக்தி கொடுத்தாலே ஓகே. சோ அயனக் சக்தி மிக தாழ்வா இருக்கு. இரண்டாவது கூட்டம் சரியானது. மூன்றாவது பார்த்தோம்னா கூட்டணியின் மூலகங்கள் ஒத்த கூட்டம் ஒன்றிலும் சிறியன, அது கூட்டம் ரெண்டோட கூட்டம் ஒன்று என்ன கூட்டம் ரெண்டு மூலகங்கள் ஒத்த கூட்டம் ஒன்றிலும் சிறியன. இரண்டாம் கூட்டம் என்ன முதலாம் கூட்டம் சிறிய, ஏன் ஆவர்த்தன வழி என்ன பரிமாணம் குறைஞ்சிருந்துல போதும், கூட்டம்ல அதே பரிமாணம் கூட்டம் ஒன்றாம் கூட இருக்க போகுது, கூட்டம் ரெண்டாவோட சரிதானே. சோ அதெல்லாம் வந்து என்ன சிறிய இருக்கும். சோ மூன்றாவது சரியானது. நாலாவது பார்த்தோம்னா பொதுவா கூட்டம் ஒன்று என்ன மூலகங்கள் அயன் சேர்வில் உருவாகின்றன, அதுவும் சரியானது. அயன் சேர்வில் உருவாங்க என்ன BaCl2 மற்றது BH2X பொலிமரா இருக்கும். BaCl2 என்ன BH2 ஒரு பொலிமரா X இருக்கு, இது வந்து பொலிமர் இருக்கு போகுது. சோ இதுவும் என்ன அயன் சேர்வில். சோ என்ன இந்த கூட்டம் சரியானது. இது ஒரு பங்கீட்டு சேர்வு, சாரி BH2 பங்கீட்டு சேர்வு, சாரி பங்கீட்டு சேர்வு. வெறுமை சும்மா இருக்க பெர்லியம் வந்து என்ன ஐதரசனோட தாக்கம் புரியாது, அதை நோட் பண்ண முடியும். பெர்லியம் வந்து நார்மலா இருக்க ஐதரசனோட தாக்கம் வந்து புரியாது இதுதானே. அடுத்த 5வது பார்த்தோம்னா கூட்டின் 2 மூலகங்கள் கூட்டம் 1 மூலகங்களின் வெண்மையாகவும் உயர் உருகு நிலையுடையாகவும் இருக்கும், உயர் உருகு நிலையுடைய இருக்கும், அது சரிதானே.
ஏற வந்து என்ன கூடிக்கொண்டு போக போகுது. உலோகங்கள சுயாதீனத்தன்மை, அதாவது உலோக பிணைப்புல வந்து பார்த்தோம்னா சுயாதீனத்தன்மை இருக்குல்ல, அது வந்து என்ன எத்தனை எண்ணிக்கை வந்து கூட போகுது, இந்த எண்ணிக்கை வந்து கூட போகுது. சோ கூட்டு 2 மூலகங்கள் கூட்டு 1 மூலகங்கள் பார்க்க வெண்மையாகவும் உயர்வு நிலையம் இருக்கும். சோ என்ன 5ஆம் கூற்று சரியானது. 8வது விடயத்தின முதலாவது விட. அடுத்த 9ஆம் கேள்வி பார்த்தோம்னா எஸ்டோப் மூலகங்கள் பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ளது இல்ல கொண்டுள்ளன. ஏன் சொல்லிருக்கான், மின் போக்கு முறைகளா வெட்டப்படலாம். சரியான கூற்று. என்ன நார்மலா எஸ் குழு உலோகங்களை வந்து தாழ்த்தி, அதாவது தாழ்த்தி பெற ஒரு பொறிமுறையும் காணப்படல, அது மின்போக்கு முறை மட்டும் தான் காணப்படுது எஸ்டோப்ல வந்து. சரிதானே? சோ ஏ கூற்று சரியானது. பிஏ பார்த்தோம்னா சுவாலை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவை நிறத்தை தருகிறார். என்ன பெர்லியம் மெக்னீசியம் மட்டும் தான் என்ன நிறத்தை தராது, மெட்டெல்லாம் தருந்தா நிறத்தை. ஆனா இங்க எல்லாம் மட்டும் சொல்லல, மெட்டது எல்லாம் மட்டும் சொல்லல, மெட்ட என்ன மட்டும் நிறத்தை மட்டும் திருமணம் சொல்லல. சோ இது பொதுவா அர்த்தம் என்ன, பி கூட்டி சரியான கூற்று. செய்ய பார்த்தோம்னா எஸ் ஒழுக்குகள் மட்டும் வலுவள இலத்திரங்களை கொண்டிருக்கும். எஸ் ஒழுக்குகள் மட்டும் வலுவள இலத்திரங்களை கொண்டிருக்கும். இது வெறுமை பார்த்தோம்னா எல்லா கூட்டத்தையும் பார்த்தோம்னா தவறா தான் இருக்க போகுது. ஏன் ஆக்சிஜன் எடுத்தோம்னா ஆக்சிஜன் வலுவள என்ன இறுதி ஓட்டிலத்திரத்தை வலுவள இறுதி ஓட்டிலத்திரம். ஆக்சிஜன் வந்து என்ன இறுதி ஓட்டுல வந்து என்ன 6 இருக்கும். ஆனா வலுவளவு 6 இருக்கு, வலுவளவு இருக்காது. அதே மாதிரி வேற என்ன நைட்ரசன் 5, நைட்ரசன் 5, நைட்ரசன் இருக்கு 5, 3 இருக்கு நைட்ரசன். ஃப்ளோரின் எடுத்தோம்னா என்ன ஃப்ளோரின் வந்து 7 இல்ல, ஃப்ளோரின் வந்து இறுதி ஓட்டுல என்ன 7 இருக்கும். வலுவளவு என்ன அது இருக்குது இல்ல. மற்ற பார்த்தோம்னா என்ன கார்பன் எடுக்கும், கார்பன் 4, கார்பன் 4 அது வலுவளவு அது இருக்கும். சரியா? அதே போரன் பார்த்தோம்னா போரன் என்ன 3, அதுவும் எடுக்கும். சரியா? 3 கார்பன் சரிதானே, இது எல்லாம் எடுக்கும். நைட்ரசனை பார்த்தோம்னா என்ன நைட்ரசனை பார்த்தாலும் நைட்ரசன் 5 இருக்கும். சல்பரை பார்த்தோம்னா என்ன சல்பருக்கு வலுவளவான இறுதி ஓடு, சல்பருக்கு 6 வலுவளவு இருக்கும். 6 இருக்கும், 4 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். சரிதானே? சல்பர் வந்து வலுவளவா 6, 4, 3, 2 இருக்கு தானே, ஆனா இறுதி ஓடுல அது வந்து 6 இருக்கும். இப்ப பார்த்தோம்னா எஸ் ஒழுக்கள் மட்டும் வலுவள இலத்திரங்களை கொண்டிருக்கும். சரிதானே? எஸ் தொகுப்பு மூலங்கள் எஸ் ஒழுக்கள் மட்டும் கொண்டிருக்கும். எஸ் ஒழுக்கள் என்ன எஸ் ஒழுக்கள் மட்டும் கொண்டிருக்கும். அதாவது இறுதியோட என்ன எஸ் எல்லாம் முடிய போகுது. சரிதானே? அடுத்த பி குழுவை பார்த்தோம்னா எஸ் குழுக்கள்ல வந்து எஸ் பிளாக் வந்து என்ன எஸ்லாம் இருக்க போகுது. பிஏ பார்த்தோம்னா என்ன பி பிளாக் வந்து என்ன எஸ்லையும் பிலையும் காணப்படும். எஸ்லையும் பிலையும் என்ன இறுதியோட இலத்திரம் இருக்க போகுது. எஸ்லையும் பிலையும் இருக்கு. டி பிளாக்க பார்த்தோம்னா டி தொகுதி டி பிளாக்க பார்த்தோம்னா வெளியோடுல மட்டும் என்ன எஸ்ல மட்டும் இருக்கும். டி தொகுதி டி பிளாக் பார்த்தோம்னா எஸ்ல மட்டும் தான் இருக்கும். வெளியோடு எஸ்ல மட்டும் தான் காணப்படும். சரிதானே? இதான் டி தொகுப்பு காணப்படும். சரிதானே? சோ சீக்குட்டி வந்து சரியானது, சீக்குட்டி வந்து சரியானது. அடுத்த டி பார்த்தோம்னா பி தொகுதி மூலங்கள் பார்க்க அவை தாக்குதிறன் உடையவை. பி தொகுதி மூலம் பார்க்க அவை தாக்குதிறன் உடையவை. இதை வந்து என்ன சொல்லலாது இந்த கூட்டுக்கு வந்தது. ஏன் இந்த கூட்டு சொல்லலாது என்ன வந்து இவ என்ன என்ன கூட்டம் பயனில் பார்த்தோம்னா ஃப்ளோரின் பார்த்தோம்னா அவை வந்து ஒட்சியேட்டிவ், அவை வந்து ஒட்சியேட்டிங் கருவிகள். அவைக்கு கீழே இருந்து மேலா வந்து என்ன அதிர்ச்சி என்று சொல்லுவார். இங்கே மேலிருந்து கீழா வந்து அதிர்ச்சி தாக்குறோம். மேலிருந்து கீழா வந்து தாழ்த்தப்பட்டு மேலிருந்து கீழாக அதிகரிக்கும், அங்க கீழிருந்து மேலா தான் அதிகரிக்க போகுது. சோ இங்க எப்படின்னு சொல்லியிருந்தாங்க பி தொகுதி மூலகங்களின் பார்க்க அவை தாக்குதலும் கூடியவை. அங்க பி தொகுதி என்ன F2 இருக்குதான், அது மிகப்பெரிய என்ன தாக்கும் கருவியா இருக்குது. ஆனா இங்க வந்து என்ன இங்கேயும் காணப்படுது அங்கேயும் காணப்படுது. சோ அங்க சொல்லலாது. ஆனா தாழ்த்துறத வச்சு சொன்ன மாட்டா பி தொகுதி மூலகம் பார்க்க எஸ் தொகுதி மூலகங்கள் என்ன தாழ்த்து நிகழ்வு அடிப்படையில உயர்வானவை என்றால் இந்த குட்டி வந்து என்ன சரியான குட்டியா இருக்கும். டி குட்டி வந்து சரிதானே? அப்ப விட என்ன ஏபிசி மூன்றுமே சரியானது. 9க்கு என்ன 5வது விட, 9க்கு 5வது விட. அடுத்த 10ஆம் கேள்வி பார்த்தோம்னா கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்ல நீருடன் கேர உலோகங்களின் தாக்குதல், நீருடன் கேர உலோகங்களின் தாக்குதல் கூடுகின்றது. சரிதானே? கூட்டத்தின் கீழ் நோக்கி என்ன பெருமாதை இருக்கும். வேலை கிழக்கும் நடக்கும். உடனே வந்து என்ன ஒட்சீட்டம் அடையும். தாக்குதல் என்ன அதிகரிக்கும். சோ கூட்டு ஒன்று வந்து சரியானது.
ரெண்டா பார்த்தோம்னா அணுப்பெருமன் கூட உலோக பிணைப்பின் வலிமை கொடுக்கிறது. தவறானது. அணுப்பெருமன் கூட இருக்க போகுது லண்டன் விசை வரும். அணுப்பெருமன் கூட வந்து லண்டன் விசை தான் கூட போகுது. லண்டன் விசை தான் கூட போகுது. அணுப்பெருமன் கூட நடக்க போகுது லண்டன் விசை தான் என்ன கூடு. லண்டன் போஸ்ட் தான் என்ன கூட கூட இருக்க போகுது. அணுப்பெருமன் கூட வந்து சரிதானே. அப்ப என்ன தவறானதானே. ஏன் ஆகும் இங்க வந்து கூட்டம் வழி என்ன யார ஆதரிக்க போகுது. வித்தியாசம் வந்து ஆதரிக்க போகுது. இப்ப செறிவுல வந்து என்ன குறைவடைய போகுது. யார வந்து கூட 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 அதுக்கு அடுத்த தூரம் வந்து அதிகரிக்குது. சோ செறிவுட போகுது. சோ பிணைப்பின் வலிமை வந்து குறைவடையும் தவிர அதிகரிக்காது. இந்த பிணைப்பு வலிமை கூடுதல் பிணைப்பு வலிமை குறைவடையும். சோ விடைத்தினாது 10வது முதலாவது 2வது வேண்டா 3வது விட. அடுத்த 15வது பார்த்தோம்னா கூடத்தின் கீழ் நோக்கி செல்லும் போது நியூடன் கேர் உலோகங்களின் தாக்குதல் அதிகரிக்கும். அதே 10வது தான் பயணம் விளையாட்டுருக்காங்க. சோ அதுவும் இதுவும் ஒரே கேள்வி. விட வந்து 15வது 3வது விட. ரெண்டுக்கும் என்ன ஒரே விட ஒரே கேள்வி. அது என்ன கொண்டு பாத்தீங்கன்னா உலோக அணுக்களின் பெருமன் அதிகரிக்கும் போது உலோக பிணைப்புகள் வலிமையான உலோக பிணைப்புகள் தவறானது. வலிமை குறைவடையும். சோ விடயத்தினாவது 15வதுக்கு 3வது விட. அந்த 12ஆம் கேள்வி பார்த்தோம்னா கேர உலோகங்கள் நீருடன் தாக்கம் புரிந்து மூலக்கரிசலை உண்டாக்குகின்றன. கேர உலோகங்கள் நீருடன் தாக்கம் புரிந்து மூலக்கரிசல் சரிதானே. எண்ணெயை வச்சு வந்து H2O என்ன எண்ணெயை வச்சு H2M உருவாக்கும் தானே. சோ முதலாம் குறி வந்து சரியான குற்றம். முதலாம் குறி வந்து சரியானது. நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னானே. உடனே இந்த மூணாவது கூட நீர் கரைக்கு என்ன எண்ணெய் பிளஸ் OH சமனையும் தெரிஞ்சிடும். இங்க கேரளங்கள் நீரும் கரையும் பொழுது மூலக்கரிசலும் உண்டாக்குன்றது. சோ ஒன்று வந்து சரியானது. 2வது பார்த்தோம்னா கேர உலோகங்கள் நீரில் இருந்து ஐதரசனை மேட் செய்கின்றன. அதுவும் சரியானது. ஏன் என்ன விஷயம் பார்த்தோம்னா Na பிளஸ் H2O இப்படியா இருக்க போகுது. இங்க வந்து என்ன Na பிளஸ் OH பிளஸ் என்ன H2. இங்க வந்து இருக்கு ஐதரசம் வந்து என்ன பிரதியிடப்பட்டிருக்கு. இங்க வந்து ஐதரசம் வந்து என்ன பிரதியிடப்பட்டிருக்கு. சோ இதான் பகுந்த விளக்கம் கூட. சோ விடத்தினாவது 13வதுக்கு முதலாவது விட சரிதானே.